இன்றைய விருந்தினர் பகுதியோடு நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஒரு காலத்திலே இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கக்கூடிய கலைகளாக இருக்கட்டும், அது சார்ந்து வாழ்ந்திருக்கக்கூடிய கலைஞர்களாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் உயர்ந்த நிலையிலே இருந்தது. தமிழர்கள் எங்கு சென்றாலும் தாங்கள் வாழக்கூடிய விஷயங்களை அந்த இடத்திலே நிறுவுவதிலே மிக முக்கியமான பங்குகளை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தேசங்கள் கடந்து தேசியங்கள் வளர்ப்பதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தேசத்தினுடைய வாழ்வியலிலே தங்களுடைய கலைகள் சார்ந்த விஷயங்களை படைப்பதாக இருந்தாலும் சரி, அந்த இடங்களிலே மிக முக்கியமான பங்குகளை தமிழர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். அதிலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிக முன்னுதாரணமாக இந்த விஷயங்களிலே கனகச்சிதமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரையிலும் சரி, மொரட்டுவை பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், பெருதனிய பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அதிகமாக தமிழ் மொழி சாராத பகுதிகளில் இருந்தாலும் கூட அங்கே தமிழுக்கு எடுக்கப்படக்கூடிய விழாக்கள் என்பது மிக பெரிதாக இருக்கிறது. அதே போலத்தான் தனியார் துறையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் கற்கக்கூடிய மாணவர்களும் அதிகமான தமிழ் உணர்வுகளோடு இருக்கிறார்கள் என்பதற்கு அங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சான்றாக இருக்குது. ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப கற்கை பீடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதுவரை தான் இன்றைய நாளில் அழைத்து வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு கலை நிகழ்வை அவர்களாக முன்வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒரு தமிழர் வாழாத பகுதிகளில், தமிழர் அதிக பெரும்பான்மை இல்லாத பகுதிகளிலும் இப்படியான விஷயங்களை எங்கள் கலைகளை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை அவர்களிடத்தில் இருக்கிறது. இன்றைய நாளில் அவர்களோடு பேசி பார்க்க போகிறோம். தனுஷன் இந்த மன்றத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர், கோபி அவர்கள் இந்த மன்றத்தினுடைய பத்திராதிபராக இருக்கக்கூடியவர். இதுவரையும் சந்திக்கிறோம். வணக்கம். முதலிலே செயலாளரிடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இப்படி ஒரு சிந்தனை அல்லது இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் அல்லது கலாநேத்ரா இந்த ஆண்டிலே இடம்பெற வேண்டும் என்ற சிந்தனை எப்படி ஏற்பட்டது? இந்த கலாநேத்ரா 2009ஆம் ஆண்டு ஒரு பொங்கல் விழாவாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. பொங்கல் விழாவாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு 2010ஆம் ஆண்டு, அதாவது எங்களுடைய கவர்னர் கற்பனையுடைய கிளைகள் மாலபே, கொள்ளுப்பட்டி, கண்டி, யாழ்ப்பாணம் என்று பிரிந்திருக்கிறது. அந்த வகையிலே முதலாக கொள்ளுப்பட்டி பிராஞ்சிலே ஒரு அம்மன் கோவில் இடத்தில் தான் பொங்கல் விழா நடத்தப்பட்டது. பின்னர் 2010ஆம் ஆண்டு அது மாலபே பிரதான கிளையிலே ஒரு ஒரு குறிப்பிட்ட நிகழ்வாக விருந்து சார்த்துடன் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு இதற்கு கலாநேத்ரா என்று பேர் வடிவம் பெற்று முதலாக மாலபே பிரதான மண்டபத்திலே இந்த நிகழ்வு அரங்கேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து வருடம் இந்த நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. இம்முறை நாங்கள் 2019ஆம் ஆண்டும் அந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக செல்வதற்கு முன்னெடுத்துக்கிறோம். ஒவ்வொரு பேர் வைப்பதற்கு ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் சொல்வார்கள். கலாநேத்ரா என்ன விஷயத்தை சொல்ல போறது கோபி? கலாநேத்திரம் என்பது கலைகளை எமது கண்களால் கண்டு ரசிப்பது, அதாவது கலைகளின் நேத்திரமாக. அதான எமது முன்னிய மாணவர்கள் இதனை யோசித்து கலாநேத்ரா என்ற ஒரு சிறப்பான பெயரை ஏற்படுத்தினர். கலாநேத்ரா பல பரிமாணம் பெற்றது. 2012ஆம் ஆண்டு சிறிய அளவிலே தொடங்கப்பட்டது கலாநேத்ரா. அதாவது மாணவர்கள் கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கப்பட்ட கலாநேத்ரா 2016ஆம் ஆண்டளவில் ஒரு நாடக குழு என்ற பரிணாமத்தை பெற்று வருடம் ஒவ்வொரு கலாநேத்ராம் பொழுதும் எமது நாட்டு, அதாவது இளம் சான்ற நாடகங்களை எமது மாணவர்களுக்கு முன்வைப்பும் ஒரு தொனிப்பொருளுடன் இலக்கிய நாடகங்கள் கொண்டு வந்தார்கள். அந்த வகையில் 2016ஆம் ஆண்டு அவர்கள் சங்கிலியன், அதற்கு பிறகு பண்டாரவன்யன், அதற்கு பிறகு ராவணேஸ்வரன், இந்த முறையும் ஒரு நாடகம் மேடியேற்ற காத்திருக்கிறது. இந்த முறை யார் மேடியேற போகிறார்? இந்த முறை வினோதன் தலைமையில் நாடகங்கள் தற்போது ஒப்பனை ஒழுங்கு செய்யப்பட்டு வருகின்றது. இந்த முறை போன முறையை விட இன்னும் விமர்சையாக நாடகம் பெறும் என நான் எதிர்பார்க்கின்றேன். இப்போ ஒவ்வொரு கலைகள்லையும் இப்போ தாயகத்தில் இல்லை நாங்கள் ஒவ்வொரு எங்கள் சார்ந்த பகுதியில் இருக்கக்குள்ளே ஒரு நாடகத்தை பழக்கிறோம்னா கஷ்டமான விஷயம். பாத்தி மாதிரி எவ்வளவுதான் அடித்தாலும் அதை அவர் நிற்கிற மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம். ஆனால் இது எதுவுமே இல்லை. அங்கே எங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய யாருமே இல்லை, வழிபடுத்துறதுக்கு ஒரு ஆசிரியர்கள் இல்லை, நெறிப்படுத்துறதுக்கான நிறையார்கள். இப்படி இருக்கக்குள்ள எப்படி அந்த நாடகம் எல்லாம் பழக்கிறது சாத்தியமாகும்? உண்மையாக எமது கழகத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பகுதிகளிலிருந்து ஒவ்வொரு சூழ்நிலைகளிலிருந்து மாணவர்கள் வருவார்கள். என்ன பாடசாலை காலத்தில் ஒரு சிறிய சூழல் இனங்காணுவது மிகவும் இலகுவான. இப்போ 6ஆம் ஆண்டில் ஒருத்தன் வாரான்டா நாடகம் செய்கிறான்டா, 11ஆம் ஆண்டு 7 மட்டும் அவன் நாடகம் செய்வான். ஆனால் இது ஒரு 4 வருஷம் வேறு இடத்துல, இப்போ யாழ்ப்பாணம், புத்தளம், திருவோணமலை அவ்வளோ பேரே ஒருங்கிணைச்சு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவையில் ஒரு நெறிப்படுத்துகிற சரியான கஷ்டமான வேலை. அப்போ பெரும்பாலும் மாணவர்கள் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, படிப்பு இது இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அதுலேயும் எங்களை தமிழ் உணர்வு உள்ள ஆக்கள், இப்போ நாங்கள் போய் ஜூனியர்ஸ், நாங்கள் சீனியர்ஸ், எங்களை சீனியர்ஸ் எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட் இயர்ஸ் படிக்கலாம் சொல்லுவாங்க, இப்படி செய்யணும், வழி பல்கலைக்கழகத்துக்கு ஈக்குவலாக ஒரு நாடகம் மேடியேற்றணுமென்ற ஒரு எண்ணப்பாடு நான் இப்போ 2016ஆம் ஆண்டு ஸ்லிட்டு போயிருக்கேன். எங்களோட சீனியர்ஸின் வழிநடத்தலின் பேரில் நாங்கள் 2016-17ஆம் ஆண்டு நாடக தீமில் நான் இருந்துறேன். அதுக்கு பிறகு நான் இருக்கையில் இந்த முறை
எமது சீனியர்ஸ் தான் இந்த நெறிப்படுத்தினோம் நாடகத்தை. அதாவது பாஸ் அவுட் ஆகி வெளியில் போன ஆக்கள் நெறிப்படுத்தலின் பேரில் தான் நாடகம். இப்போ நாடகம் வந்து இப்போ கதை எழுதுறதெல்லாம் ஒரு பெரியான சிக்கலானவே இல்லை. எங்களுடைய ஆக்களுக்கு என்ன இலக்கியம் சார்ந்த அறிவு பெரும்பாலும் இல்லாட்டியும் அவர்களது தேடலாலையும் அவற்றை இதாலையும் தான் இப்போ நாடகத்தை எம்மடியேற்றோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த கலாநிதிரானுடைய பயணம் என்பது வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தலாம். இந்த முறை எவ்விதமான கலை இப்போ தனியாக நாடகத்தோடு முடிய போகிறதா கலைஞர்கள் அல்லது வேறு ஒவ்வொரு விதமான கலைகள் தமிழர்களை பொறுத்தவரையில் பல்வேறு விதமான கலை வடிவங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். என்ன விதமான நிகழ்ச்சிகள் அரங்கை வந்து அப்படி அதிர வைக்க போகிறது? இதுவரை காலமும் கலாநிதிரா நிகழ்விலே வந்து தமிழருடைய பண்பாட்டுகளை வழிகொண்டும் வகையிலே பெரும்பாலான நிகழ்ச்சிகள் அமைந்ததில்லை. இந்த முறை பொறுப்புகள் கடமைகள் எங்களுடைய பட்சிலே வந்ததுனால நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இந்த முறை வில்லு பாட்டு, ஒரு பட்டிமன்றம், ஒரு வரலாற்று நாடகம் உள்ளடங்களாக இந்த கலாநிதிரா நிகழ்வை நடத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து ஒரு கணிசமான நேரமாக இருப்பதனால் அந்த நேரத்துக்குள்ளே எங்களால் முடிந்தளவு தமிழர்களுடைய அதாவது தமிழர்களுடைய பண்பாடுகளை வெளிக்கொண்டும் வகையிலே ஒரு தமிழ் உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நடத்தி முடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த முறை நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். அத்தோடு மட்டும் இல்லாமல் முதலாக இந்த வருடம் நாங்கள் கலாநிதிரா சஞ்சிகையை வெளியிட தீர்மானித்திருக்கிறோம். அந்த சஞ்சிகையுடைய எடிட்டர் தான் கோபிராஜ். அந்த சஞ்சிகை வந்து நல்ல முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கோபிராஜ் இல்லாமல் இந்த சஞ்சிகை கொண்டு உருவாக்கி கொண்டு இருக்கிறீங்க. ஒரு சஞ்சிகையில் வந்து வரக்கூடிய விஷயங்கள் அது விளவு காலம் வந்து நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டிய பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. இந்த கலாநிதிரா என்ற நிகழ்வோடு சேர்த்து அதே பேர்லேயே சஞ்சிகை கொண்டு வருது. என்ன விஷயங்களை கொண்டு வர போகுது? நான் என் மனதில் இந்த சஞ்சிகையை வெளியிடணும்ன்ற நோக்கம் வந்தது. இப்போ 10 வருஷமாக கலாநிதிரா செஞ்சு கொண்டு வராங்க. ஒரு ஆவணத்துக்காக தான் முதலாவது சஞ்சிகை பலத்த எதிர்ப்புகளின் மத்தியில் அங்கே வெளியிடறதுக்கு ஒரு நோக்கம் வந்தது. இதுக்கு பெரிய உதவியாக இருந்தது எங்கள்ட கேம்பஸில் இருக்கிற லெக்சரர் கோபிதாஸ், டாக்டர் கோபிதாஸ் சார். அவர் எனக்கு போன வருஷமே ஒரு யோசனை சொல்லியிருந்துச்சுன்னா இந்த முறை ஒரு சஞ்சிகை வெளியிடுங்க. என்னடா எங்கள்ட படியங்கள் ஆக்கங்கள், அதாவது கட்டுரை, இலக்கியம், அவங்களோட கவிதைகளை ஒரு ஆக்கமாக வெளியிட்டால் பிரயோஜனமாக இருக்குமே என்ற நோக்கத்தால் தான் இந்த சஞ்சிகை முதலாவது வெளியிட்ட தோன்றினான். ஆனால் சஞ்சிகையில் என்னென்னா எனக்கு பெரிய சிக்கலாக இருந்த விஷயம் வந்து இப்போ சஞ்சிகை கேட்டோன்னா அவங்க தர மாட்டாங்க. அப்போ ஸ்கூலில் இருந்தாலும் சரி இங்கே கேம்பஸில் ஒப்படை கேட்டாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க தெரியுதாங்க. அப்போ நாங்கள் சஃபிஷியன்ட் டேட்ஸை ஒரு சஃபிஷியன்ட் டேட் கொடுத்தா எனக்கு தெரியும். அப்போ வராதுன்னு எனக்கு தெரிஞ்சாலும் சஃபிஷியன்ட்டாக கூட்டிக் கொண்டு போகிறது பலத்த எதிர்ப்பு மாதிரி. இப்போ எனக்கு 2 வீக்ஸ் தான் தந்துருக்காங்க சஞ்சிகை நீ ஒழுங்குபடுத்தி கொடுக்க, ப்ரெஸ்ஸு கொடுத்து நீ சஞ்சிகை மாதிரி வரும். முதலாக சஞ்சிகைண்டா எனக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும். மற்றது இந்த சஞ்சிகை வெளியிடுறது வந்து எங்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது வந்து எங்களோட டீனாக இருந்தாலும் சரி, விசியாக இருந்தாலும் சரி, எங்களை என்கரேஜ் பண்ணினார் சஞ்சிகை கொண்டு வெளியிடுறோம்ண்டு. சஞ்சிகை இப்போ நாங்கள் இப்போ 4ஆம் இறுதி வருட மாணவர்னா எங்களுக்கு படிப்பு வேலைகளும் கூட. அப்போ இதில் பெரிய எங்கள்ட இவ்வளோ சிரமத்தையும் குறைச்சி எங்களோட ஜூனியர்ஸ் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது வந்து மெயினாக சொல்ல வேண்டியாக்கள் எடிட்டோரியல் போர்ட் வந்து என்ன செஞ்ச வேண்டாம் சாஃப்ட் காப்பியாக தந்துச்சுன்னா. அப்போ எனக்கு சோமாக இருந்துச்சு, கரெக்ஷன் பண்ணுறதும் என்ன பண்ணுறதும் சோமாக இருந்துச்சு. அதுக்கு எடிட்டோரியல் போர்ட்டுக்கு பெரிய உதவியாக அந்த மீடியா டீமுக்கு நான் நன்றி. இல்லை, இதுக்கு முதல் சொன்னீங்க வந்து இந்த புத்தகம் வெளியிட முயற்சிக்கு வந்து பல சவால்களை எதிர்கொண்ட மாதிரி இப்போ மிகப்பெரிய சவால்கள்லாம் உள்ளுக்கு இருந்திருக்க மாதிரி என்ன விதமான பிரச்சனைகள் அங்கே இருந்துச்சு? இப்போ என்னென்னா நாங்கள் ஒரு தமிழ் கம்யூனிட்டி வந்து இப்போ நார்மலாக எங்கள்ட கேம்பஸை பொறுத்த மட்டும் வருஷம் ஒரு சஞ்சிகைண்டு வெளிவாரது ஒரு கிளப்பும் இல்லை. ஒரு இப்போ சிங்கள யூனியனும் உண்டு, கிளப் ஒன்று வெளியிடுறதில்ல. அப்போ நான் வந்து இந்த சஞ்சிகை வெளியிட வந்த முதலாவது பிரச்சனை வந்து அப்ரூவல். அதாவது எங்கள்ட நார்மலாக ஒரு விழா நடத்தினாலும் சரி, ஒரு சஞ்சிகை வெளியிட்டாலும் சரி, ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம்னாலும் ஒரு ப்ரோக்ராம்னாலும் சரி, அங்கே அப்ரூவல்ஸ் எடுக்கணும். அப்போ எங்கள்ட நாங்கள் முதல்ல ஒரு ஆர்கனைசிங் கமிட்டி. அப்போ இது முதலாவது சஞ்சிகைண்டபடியே அவங்களுக்கு சஞ்சிகையில் என்ன போட போகிறாங்க, உள்ளுக்குள்ளே என்ன விஷயம் இருக்க போகுது. அப்போ அவங்களுக்கு மொழி, அதாவது நாங்கள் வந்து தமிழ் மொழிலாம் சஞ்சிகை வெளியிடுறோம். அப்போ நான் வந்து என்ன கேட்டுருந்துச்சுன்னா அந்த சஞ்சிகைன தலையங்கம் வந்து இங்கிலீஷில் போட சொல்லி. எனக்கு இந்த தமிழ் சஞ்சிகை ஒன்றுக்கு இங்கிலீஷில் போடுறது அவ்வளோ விருப்பம் இல்லை. அப்போ தமிழ்லேயே பெரிய தலையங்கம் போட்டு சின்ன ஒரு சப்டைட்டிலாக இங்கிலீஷில் போட்டிருக்கேன். அதாவது விளாண்ட வேலையே வருது சஞ்சிகை. முதலாவது வந்து அந்த பிரச்சனையை எதிர்கொண்டேன். மற்ற பிரச்சனை வந்து இப்போ சஞ்சிகைக்கு வந்து அவர்கள் வந்து அங்கீகாரம் வழங்கினது இப்போ போன கிழமை தான் அங்கீகாரம் வழங்க. நான் இப்போ 1 மந்தை சரியான சிரமப்பட்டு தான் இதை எடுத்துருக்கேன். இல்லை, ஏன் அவர்கள் விழாவில் பின்னடிக்கணும் தர்றதுக்கு வந்து இப்போ வந்து அங்கே வந்து எல்லா நிகழ்வுகளும் வந்து கலாச்சார நிகழ்வுகள் தான் ஸ்டூடெண்ட் இன்டராக்டிவ் சொசைட்டின்னு ஒரு சொசைட்டி இருக்குது. அந்த சொசைட்டிக்கு கீழே தான் எல்லா கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெறுது. எந்த மொழி கலாச்சாரம், தமிழ் மொழியாக இருந்தாலும் சரி, சிங்கள மொழியாக இருந்தாலும் எந்த மொழி கலாச்சார நிகழ்வுகள் நடைபெறுறது அந்த சொசைட்டிக்கு கீழே தான், அந்த சொசைட்டிக்குள்ளே நடைபெறுது. ஸோ அந்த வகையில் இந்த முறை நாங்கள் இப்படி தனியே தொடங்கிக்கல. அவங்களுக்கு வந்து
இப்போ நாங்கள் என்னென்ன மாதிரியான அவுட்புட்டை அந்த புக்களால் கொண்டு வர போகிறோம்னு சொல்லி ஒவ்வொரு தரம் வியூ பண்ணிட்டு இருப்பாங்க. என்னென்னு சொல்லிச்சுன்னா இப்போ இங்கே வந்து மற்ற கேம்பஸ் வழி இருக்கிற மாதிரி தமிழ் யூனியன், முஸ்லீம் யூனியன், சிங்கள யூனியன் சொல்லி இல்லை. அப்படியே வேறு அதனால் வேறு பிரச்சனைகள் பின்னால் வந்தாலும் ப்ரைவேட் கேம்பஸ்கள்லேயும் வேறு பிரச்சனைகள் வந்தாலும் சொல்லி அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுக்காங்க. அந்த பேரியர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் இப்படி முடிவெடுக்க அவங்க ஒவ்வொரு வருஷம் எல்லோரும் இன்ஸ்பைன்ஸாக யோசிக்க கலக்கிட்டாங்க. என்னத்தை கொண்டு வர போகிறாங்க, இந்த புக் மூலமாக என்னத்தை செய்ய போகிறாங்க, இதுக்கால வந்து என்ன செய்ய யோசிக்கணும். முதலாம் செய்யக்கல கொஞ்சம் என்ன இது ஒரு நாளைக்கு ஒருத்தம் வந்து கேள்வி கேட்கக்கூடாது, இப்படி எல்லாம் இருக்கு, இப்படி பேரியர்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்கள் இப்படி என்னென்ன அப்ரூவ் கொடுத்தீங்கன்னு சொல்லி ஒரு யோசனை வரக்கூடாதுன்னு சொல்லி அப்போ எல்லா இடத்துலையுமே பேரியரை போட்டு கடைசி வரைக்கும் அடுத்து போன கிழமை தான் எங்களுக்கு அப்ரூவல் வந்து சேர்ந்தது கை. இப்போ நிகழ்வுலாம் இப்போ நடக்க போகுது, அங்கே நடக்க போகுது. நிகழ்வு வந்து மெயின் ஆடிட்டோரியத்தில் ஏப்ரல் 5ஆம் தேதி நான் பிளான் பண்ணிக்கும் 2:30 மணிக்கு. எங்களுடைய கலையால் வாழக்கூடிய எங்கள் கலைகள் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதெல்லாம் இருக்குது. இதை விட வந்து இப்போ அரசு பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய அல்லது வந்து இலவசமாக படிக்கக்கூடிய அவைக்கு வந்து இப்போ இப்படியான விஷயங்கள் செய்யக்குள்ள வீட்டுக்கார பேசணும். நம்முடைய படிக்க போனிடப்போ படிக்கிற காலத்துலேருந்து நமக்கு இதுதான் வளமையாக நடக்கக்கூடிய விஷயம். அதுவும் ஒரு தனியார் தொழில் எவ்வளவு செலவழித்து கற்க வேண்டி இருக்கிறது, உரிய காலத்தில் பட்டத்தை எடுத்து வெளியே வந்து அந்த வேலையை செஞ்சு செலவழிச்சிருக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் திருப்பி எடுக்கணும். அது யதார்த்தமான விஷயம். இப்படிலாம் இருக்கிறது வந்து இந்த சவால்கள் அப்படி எங்களுடைய பல்கலைக்கழகம் சார்ந்த சவால்களை வீட்டை சொல்ல முடியாது. போய் படிடாப்பா, படிக்கத்தானே ஒன்றை விட்டது, தேவையில்லாத வேலையை பார்க்க அப்படி யாருக்குமே வந்து சொன்னது இல்லையா? இது வரைக்கும் சொல்லியிருக்கணும். நாங்கள் வந்து நாங்கள் அங்கே ஸ்ரிட்டில் படிக்கிற ப்ரைவேட் என்றாலும் நாங்கள் படிப்புக்கு நாங்கள் ஒரு எப்படி யூனிவர்சிட்டியில் படிங்கள் இருப்பாங்களோ அதை அளவு என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். அது படிப்புக்கு அப்பாற்பட்டு கலைகள் மற்ற விளையாட்டுகளையும் ஈடுபடுறது. அப்போ படிப்புக்கு அப்பாற்பட்டு கலைகளில் ஈடுபடுறேன்னா எங்களுக்கு எங்கள்ட பேச அடிப்படையாக கூட தமிழ் மொழி சம்பந்தமான கலைகள். அப்போ இப்போ எங்களை பொறுத்த மட்டுமே அங்கே ஸ்ரிட்டில் வந்து நீங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறாங்க. அப்போ இப்போ தமிழ் மொழியில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுண்டா அது அவங்களும் ஒரு புதுசாக ஒரு வினோதமாக ஒரு நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. என்ன நடக்குது, என்ன தமிழ் ஆகலைன்னா என்ன செய்ய போகிறாங்க, என்ன நிகழ்ச்சி என்று. இப்போ இந்த பட்சிலேயே நேபாள் மற்றது மால்டீவ்ஸ் அப்படி கொஞ்சம் வெளி யூனிவர்சிட்டி வெளி நாட்டு படியங்களும் படிக்கிறாங்க. அப்போ அவங்க இப்போ சிங்கள ப்ரோக்ராமே எவ்வளோ எதிர்பார்ப்போட பார்ப்பாங்களோ அதே எதிர்பார்ப்போட தமிழ் ப்ரோக்ராம்னாலும் பார்ப்பாங்க. இப்போ நார்மலாக வந்து தமிழ் ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது. இப்போ சிங்கள ப்ரோக்ராம் நடக்க எங்கள்ட கேம்பஸை பொறுத்த மட்டும் பெர்சன்டேஜ் அடிப்படையில் சிங்கிலீஷ் தான் கூட 90%, 80% கிட்ட. அப்போ அவங்களும் சிங்கள ப்ரோக்ராம் தெரிஞ்சிருக்கும். சிங்கள ப்ரோக்ராம் நார்மலாக பார்த்துருப்போம். சிங்கள ப்ரோக்ராம் தமிழ் ப்ரோக்ராம்னா அவங்க வித்தியாசமாக வந்து பார்ப்பாங்க. இப்போ பரதநாட்டியம் வித்தியாசமாக வந்து பார்ப்பாங்க. அப்போ எங்களுக்கு அந்த அவங்களோட வியூவர்ஸ்க்குன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுக்காகத்தான் நாங்கள் நிகழ்ச்சிகளை என்ன இப்போ ஆடிஷன் வச்சு எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும். இந்த முறை முதல்ல ஜெஃப்னால இருந்து ஆக்கள் வரணும்னு சொல்லி ஜெஃப்னாலேருந்து ஒரு குரூப் வரணும். எங்கள் நாட்டில் இருந்து எங்கள்ட தமிழ் ஆக்கள்லேருந்து வர்றது பெரிய விஷயம். அதாவது இவங்க ப்ரைவேட் ஒன்று படிப்பு தான் காசை காட்டி படிக்கிறோம், படித்தா மட்டும் போடும், டிகிரி ஒன்று எடுத்துகிட்டு போவோம்ண்டு. இதுதான் கடைசி நாங்கள் யோசிக்கணும். கேம்பஸை விட்டு போனால் வழியே நாங்கள் ஒரு வேலைக்கு போகிறோம். இனி இப்படி இருக்க நாங்கள் ப்ரோக்ராம் செஞ்சோ இல்லாட்டி ஒரு புத்தகத்தை வெளியிட்டோ இல்லை ஒரு நாடகத்தை செய்யோ எங்களால் இயலாது. இதுதான் கடைசி வருஷம். இந்த 4 வருஷத்துக்குள்ள என்ஜாய் பண்ணிட்டு போகணும். அதுக்காக நம்ம பிள்ளைகளுக்கு அதை பழகி அதை செய்விக்கலாம். தவிர நம்மளால இந்த விஷயங்களை செய்ய முடியாதுன்றது ஒரு பக்கமா இருக்கு. இப்போ இதுல வந்து இந்த துறைக்குள்ள பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சக மாணவர்கள் படிக்கக்கூடிய அல்லது கூட இருக்கக்கூடியவர்கள் அவங்க இதுல காட்டக்கூடிய ஆர்வம்ன்றது எப்படி இருக்கு? மாணவர்களுடைய வந்து ஆர்வம் என்று சொல்லி குறைவாக இல்லை, ஆனால் ஒற்றுமை என்பது ஒப்பீட்டளவிலே குறைவாகத்தான் தெரிகின்றது. அதாவது தமிழ் இவெண்ட் ஒன்று நடக்கல இந்த ஆர்கனைசிங் கமிட்டி மட்டும்தான் ஓடப்பட்டு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு எல்லா இதுகளையும் இன்வால்வ் ஆகி. அப்போ இப்படி ஒன்று சொல்ல அடுத்த முறை வரக்குள்ள வந்து எல்லாரையுமே தூக்கி இந்த ஏற்பாடுகளுக்குள்ளே போட்டு விட்றோம். ஏற்பாடுகளுக்கு நாங்கள் மேக்ஸிமம் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு எல்லாரையும் கொண்டு வந்து ஏற்பாடுகளை வச்சாலும் ஆர்கனைசிங் கமிட்டி தான் இந்த முழு ஈடுபாட்டோட அந்த தங்களுடைய ஈவெண்ட் மாதிரி அதை நடத்துறது. அது இந்த பொறுப்பு இருந்தாலும் மற்றுடைய மாணவர்கள் வந்து அந்த அவ்வளவு இன்வால்வ்மெண்ட் வந்து காட்டுறது வந்து குறைவாக கணிசமானவரை குறைவாக தான் இருக்குது தெரிஞ்சவர்கள். இப்போ நீங்கள் அனுமதியில இருந்து ஒவ்வொரு விதமான தடை பாடசாலை வந்து இந்த தடை தாண்டி இந்த சட்ட வேலை ஓட்டம் இருக்கு. ஒவ்வொன்றா பாஞ்சு ஓடி அதை தட்டி விழுத்துனா அப்புறம் திருப்பி ஓடணும். இப்படியான பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு தடைகளை தாண்டி வரக்குள்ள வந்து இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் நாங்கள்னு சொன்னால் எல்லாருடைய நிகழ்வையும் மதிச்சு போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் சொன்னீங்க 80% ஆக்கள் அங்கே வந்து பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் சிங்கள மொழியை பேசக்கூடியவர்கள் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு எப்படி ஆதரவு தருறாங்க? அதோடைய ஆதரவு வந்து நல்ல ஆதரவாக தான் இருக்குது. எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அவர்கள் வந்து எல்லாரும் விருப்பப்பட்டு வருவாங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு. வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, நாங்கள் எப்போ நேரத்துன்னு சொல்லி 2-3 கிழமையாவே கேட்க வலிக்கிட்டாங்க. இப்போ உங்கள் நிகழ்ச்சி வருது, இப்போ வருதுன்னு கேட்க வலிக்கிட்டாங்க. போன முறையில் நல்லா செஞ்சீங்க, இந்த முறையும் செய்வீங்கன்னு வருவோம் பார்க்க அப்படின்னு சொல்லி இந்த முறை எப்போ காய்ச்சாலும் அதை தான் பேசுவாங்களா அவங்க.
இப்போ ஒட்டுமொத்தமாக கோபி வந்து ஒரு விஷயத்தை சொன்னார், நூல் வெளியீடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய சவால்கள். நிகழ்வை ஏற்பாடு செய்கிறாங்க, நீங்கள் இந்த குழுவில் நடுவு செயலாளராக இருக்கிறீங்க, ஆனாவிலிருந்து அகன முறை எல்லா விஷயமுமே தெரிஞ்சுக்க, அல்லது ஒரு கடிதத்துக்கு கையொப்பமிடுறாலும் சரி, முக்கியமாக நீங்கள் தான் வச்சிருக்கணும். இந்த இந்த ஏற்பாடு குழுக்கள் இல்லை இந்த பணிகளை செய்யக்குள்ள வந்து இருக்கக்கூடிய சவால்கள், ஒட்டுமொத்தமாக நிகழ்வை ஏற்பாடு செய்யக்குள்ள வந்து விதமான பிரச்சனைகள் அங்கே இருக்குது. நிகழ்வை ஏற்பாடு செய்ய வந்து அங்கே வந்து ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் ஒரு இவெண்ட்டுக்கு அப்ரூவ் வாங்குறதுக்கு, அந்த ப்ரொசீஜர்லேருந்து ஒவ்வொரு டைம் சைன் வாங்குறதுக்கு வந்து சரியாக கஷ்டப்படுவோம். போயிட்டு வெயிட் பண்ணி வந்து ஒன்றுக்கு வச்சு அவைக்கு விளங்கப்படுத்தி இப்படி விஷயம் நடக்க போகுது, இப்படி நாங்கள் வளமையாக செய்கிறது தான் அப்படின்னு சொல்லி அவை இன்ச் பை இன்ச்சாக செக் பண்ணினோம். என்ன நாங்கள் செஞ்சுருக்கோம், என்ன இந்த முறை ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்ச் பை இன்ச்சாக செக் பண்ணி, இப்போ ஒவ்வொரு கெபின்லேயும் போயிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி தான் இந்த ப்ரொசீஜர் எடுப்போம். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதை விட இப்போ வந்து இவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணைக்கு வந்து டான்ஸ் வந்து இந்த இவெண்ட்டில் ஒரு 3 டான்ஸ் நடக்குதுன்னா 10 டான்ஸ் செய்கிற குரூப் வரும். ஆனால் நாங்களும் செய்ய போகிறோம் டான்ஸ்னு சொல்லி இப்போ டான்ஸ் அப்படி செய்ய சொல்லி வரைக்குள்ள யாரை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் அதுக்கு இந்த முறை இது வரைக்கும் அதில் கன்சமாக நடக்கல. ஆனால் நாங்கள் இந்த முறை ஆடிஷன் எல்லாம் வச்சு கொஞ்சம் மேக்ஸிமம் மேனேஜ் பண்ணி தான் அதை எல்லாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இப்படி இருக்கணும்னு சொல்லி வேண்டி ஒரு பெஸ்ட் குரூப்பை அங்கே பிளான் பண்ணி எடுத்திருக்கோம் இந்த இவெண்ட்டு. அதே நேரத்தில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிறதுக்கு வந்து வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் செகண்ட் இயர்ஸ் வந்து பிரச்சனை இல்லை. எங்களோட பட்ஜெட்லேயே சில என்ன சொல்கிறது, இப்போ விருப்பம் இல்லாமல் நாங்கள் அகாடமிக் வேலை மட்டும் பார்த்து கொண்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க எங்களோட. இப்போ அவங்களால வந்து இப்போ எங்களுடைய இவெண்ட்டை வந்து நடத்தி முடிக்கிறதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உறுதுணைன்ற வந்து குறைஞ்சொன்று போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். இப்போ அதுகள் எல்லாத்தையும் அது ஒரு சவாலாகவே இருந்தது. எங்கள்கிட்ட ஆர்கனைசிங் கமிட்டிக்கு வந்து அது ஒரு சவால். அது வெளியில் இருக்க மாணவர் வந்து உள்ளுக்க வந்து வேலை செஞ்சால் தான் ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டை நாங்கள் வெளியில் கொண்டு வரலாம். அப்படியான சவால்கள் நாங்களுக்கு வந்து மிக முக்கியமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நல்ல முறையில் முடிஞ்சு இந்த கலாநேத்திரம் 2019 வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு பல்கலைக்கழகம் இப்போ இங்கெல்லாம் இந்த விஷயங்களை சாதாரணமாக செய்துட்டு போகலாம். பொங்கு தமிழ்னு சொன்னால் இங்கே செய்யக்குள்ள வந்து எத்தனையோ பேர் ஆதரவு கிடைக்கணும். ஆனால் தமிழர்கள் சுரிந்து வாழாத பகுதிகளில் இருக்கக்குள்ள தான் மிக கஷ்டம் இருக்குது. மொரட்டோயாக இருக்கட்டும், எல்லாம் விட்டால் வந்து பிரதனியாக இருக்கட்டும், ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களையும் அவர்கள் எடுக்கக்கூடிய விழாக்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான விழாக்களாக இருக்குது. அதே போல தான் நீங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த விழாக்களும் வந்து அதிகமாக எங்கள் சார்ந்தவர்கள் இல்லாத பகுதிகள், நாங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பகுதிகள், ஒப்பீட்டளவில் வந்து குறைவாக இருந்தாலும் வந்து அங்கே இப்படியான நிகழ்வை ஏற்பாடு செய்யக்குள்ள வந்து எந்தவித எதிர்ப்புகள் அல்லது ஆதரவுகள் எப்படி இருக்கு? பொதுவாக சகோதர மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் மீது காட்டுற கரிசனை நீங்கள் வெளி உலகத்துக்கு நினச்சோன்றிருக்காங்க. பல்கலைக்கழகத்தை பொறுத்த மட்டும் எமது பல்கலைக்கழகத்தில் வந்து சகோதர மாணவர்கள் எங்கள் தமிழ் மொழி மாணவர்களும் காட்டுற கரிசனை வந்து நல்லா தான் இருக்குது. அவங்க வந்து எங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க நல்லா. இப்போ நாங்கள் போனோன்னே இப்போ ஃபஸ்ட் இயர்ஸில் போயிருக்க எங்களுக்கு பெரும்பாலும் சகோதரமான சிங்கள மொழியில் தான் எங்களுக்கு கதைப்பினோம். அப்போ எங்களுக்கு தமிழ் மொழின்னு புரிம்பாக வைக்கிறதில்ல, வடிவாக எங்களோட இங்கிலீஷில் கதைப்பினோம், எங்களுக்கு பொதுவான மொழிகளில் கதைப்பினோம். அப்போ அவர்கள் சகோதர மொழி மாணவர்களோட என்கரேஜ் அது மட்டும் இல்லாமல் எங்களோட லெக்சரர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் தமிழாக்களோட ஊக்குவிப்பாளன் தான் இந்த நிகழ்ச்சி இப்படி மாணவர்களுக்கு ஒழுங்கு தமிழ் மாணவர்களோட ஒரு பிரிவினை இல்லாமல் சுமூகமாக நடக்குது, பிரச்சனை இல்லை. இப்படியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கலாநேத்ராவினுடைய பயணம் என்பது உண்மையிலே எங்கள் மண், எங்கள் கலைகள், எங்கள் வாழ்வியலை சொல்லக்கூடிய இன்னும் ஒரு அடுத்த தளமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒரு நிகழ்வை ஏற்பாடுதல் மிகப்பெரிய விஷயம். அதிலையும் நிதி மூலங்களை ஈட்டிக் கொள்வது என்பது இப்பொழுது காலகட்டத்தில் வந்து மிக கஷ்டம். யார்கிட்ட போனாலும் இப்போ நாங்கள் அதை செய்ய முடியாமல் இருக்கிறது, அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதற்காக ஏற்ற மாதிரி இல்லை, இப்படியான விஷயம் இருக்கிறது. கிட்டத்தட்ட இவ்வளவு நிதி திட்டமிடலுடைய அடிப்படையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இந்த முறை வந்து இந்த நிகழ்வுடைய பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் கிட்ட நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து பாதி மணி காசு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக இன்னும் கலெக்ட் பண்ணி கொண்டு இருக்கோம் ஸ்டில். மிச்ச காசு வந்து ஸ்பான்சர்ஷிப்புக்கு நாங்கள் ஒரு இடம் இப்போ தேடிக்கொண்டு தான் தெரிகிறோம். அதுக்கான ப்ரொசீஜர் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு தனியொரு குரூப் இருக்குது, அவங்க அந்த ப்ரொசீஜர் இன்னமும் நடந்து கொண்டு தான் இருக்குது. நிகழ்ச்சியை பல்வேறு விதமானவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இவர்களுக்காக கரம் கொடுக்கணும். பல்வேறு எங்கள் துறை சார்ந்த, எங்கள் மண் சார்ந்த கலைகளை அல்லது நாங்கள் இங்கிருந்து அங்கு போய் எங்களுடைய கலையை பேச வேண்டிய தேவை இருக்கிறது, கலையை கொண்டாட வேண்டிய தேவை இருக்கிறது. இவற்றுக்கான வாய்ப்புகளை நீங்களும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் வந்து வேலைப்பழுக்கள் இவை ஏற்பாடு செய்யக்கூடிய பணிகள் இவை எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் அழைத்த போது நிகழ்ச்சியில் பேச வேண்டும், இந்த விஷயங்கள் சம்பந்தமாக ஒரு ஆவணப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படைகளை கலந்து கொண்டமைக்காக இருவருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி குழுமம் சார்பில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
எங்களுடைய இளையவர்கள் தான் எங்களுடைய கலையை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்வேகம் என்பது மிகப்பெரிய வெற்றிகளை இந்த மண்ணிலை பெற்றுக் கொடுக்க போகிறது. இன்றைக்கெல்லாம் நாங்கள் பல்வேறு விதமாக பேசிக் கொடுக்கிறோம். எங்களுடைய கலாச்சாரத்தை பேசிக் கொடுக்கிறோம், கலைகளை பேசிக் கொடுக்கிறோம், எங்கள் தேசம் பட்டிருக்கக்கூடிய அவலங்கள், இன்றைக்கு பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற போது இப்படிப்பட்ட இளையவர்களையும் கை கொடுத்து தூக்கிவிட்டு அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டியது, அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டியது காலத்தினுடைய கடமையாக இருக்கிறது. பொறுப்புள்ள ஊடகம் என்ற அடிப்படையில் இந்த விஷயத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். உங்களால் என்ற பணிகளை நீங்களும் ஆற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையிலே இன்றைய நாளில் விடைபெறுகிறோம். இன்னும் ஒரு வாரம் சந்திக்கலாம்.